தங்க முட்டையின் மர்மம். ஒரு சிறுகதை. ஒரு அமைதியான கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்த கோழி ஒன்று இருந்தது. அதற்கு அவன் பொன்னி என்று பெயர் வைத்திருந்தான். பொன்னி அவனை மிகவும் நேசித்தது. முருகன் எங்கே சென்றாலும் அது பின்னால் ஓடி வந்து மகிழ்ச்சியாக கொக்கரித்துக் கொண்டே இருப்பது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு நாள் காலை முருகன் வழக்கம்போல் கோழி கூட்டுக்குள் சென்றான். அப்போது அவன் கண்களில் நம்ப முடியாத ஒரு அதிசயம் தெரிந்தது. அங்கே ஒரு தங்கம் போல மின்னும் முட்டை கிடந்தது. அதை பார்த்த முருகன் அதிர்ச்சியடைந்தான். அதை எடுத்து பார்த்தான். அது உண்மையான தங்க முட்டை என்பதை உணர்ந்தான். அந்த நாள் முதல் தினமும் பொன்னி ஒரு தங்க முட்டையிடத் தொடங்கியது. அந்த தங்க முட்டைகளை விற்று முருகன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அவன் சிறிய வீட்டை பெரியதாக மாற்றினான். புதிய பொருட்களை வாங்கினான். கிராமத்தில் பணக்காரனாக மாறினான். ஆனால் காலப்போக்கில் அவனுடைய மனதில் பேராசை அதிகரிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை கிடைக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா தங்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான். அப்படி யோசித்துக் கொண்டிருந்த ஒரு நாள் காலை அவன் வழக்கம்போல் கூண்டுக்குள் சென்றான். ஆனால் அந்த நாள் தங்க முட்டை இல்லை. அவன் குழம்பிப் போனான். என்னாச்சு என்று அவன் பதட்டத்துடன் தேடினான். அடுத்த நாளும் முட்டை இல்லை. இதனால் அவன் மிகவும் கவலையடைந்தான். யாராவது திருடுகிறார்களா என்ற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. அந்த இரவு முருகன் மறைந்து கொண்டு கூண்டை கவனித்தான். இரவு நடுநேரமாகிய போது ஒரு சிறிய நிழல் மெதுவாக கூண்டுக்குள் நுழைந்தது. அது ஒரு சிறிய எலி. அது பொன்னியை பயமுறுத்தி அங்கு இருந்த முட்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. இதை கண்ட முருகன் அதிர்ச்சியடைந்தான். அப்போதுதான் அவன் கவனித்தான். பொன்னி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நிமிடத்தில் முருகனுக்கு உண்மை புரிந்தது. அவன் தனது கோழியை சரியாக கவனிக்கவில்லை. அதற்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை, அன்பு காட்டவில்லை என்பதால்தான் அது பயந்து முட்டையிடாமல் இருந்தது. தனது தவறை உணர்ந்த முருகன் மனம் நொந்தான். அடுத்த நாள் முதல் முருகன் முழுமையாக மாறினான். அவன் கூண்டை சுத்தமாக வைத்தான். எலிகள் வராமல் பாதுகாப்பு செய்தான். பொன்னிக்கு நல்ல உணவு கொடுத்தான். அதை அன்புடன் பார்த்து கொண்டான். மன்னிச்சுக்கோ பொன்னி என்று அவன் மெதுவாக சொன்னான். சில நாட்கள் கழித்து ஒரு காலை முருகன் கூண்டை திறந்தான். அப்போது அவன் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அங்கே மீண்டும் ஒரு தங்க முட்டை மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து அவன் பெரும் சந்தோஷம் அடைந்தான். இப்போது அவன் புரிந்து கொண்டான். பேராசை எல்லாவற்றையும் கெடுக்கும். அன்பும் பொறுப்பும் இருந்தால் மட்டுமே நன்மை கிடைக்கும். அதன் பின் முருகன் பேராசையை விட்டுவிட்டு பொன்னியை அன்புடன் கவனித்து வாழ்ந்தான். பொன்னியும் மகிழ்ச்சியாக தினமும் தங்க முட்டையிடத் தொடங்கியது. அந்த கிராமத்தில் அவர்கள் இருவரும் மிகுந்த வசதியானவர்களாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். இக்கதையின் கருத்து பேராசை கெடுக்கும், அன்பு காப்பாற்றும்.